என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீண்ட நேரமாக அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன். மங்கள செய்தி ஒன்று என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றது. அம்மா தரும்போது அதை எப்பொழுதும் என் குழந்தை நீ பெறாமல் சென்று விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கை என்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை நீ தவிர்த்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்கள் நிச்சயமாக ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொள். உன்னுடைய நோக்கம் சரியானது என்றால் நிச்சயமாக நல்ல வழி உனக்கு பிறந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போல வாழ பழகு. மற்றவர்களைப் போல ஒருபோதும் நீ வாழ பழகாதே. நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றிவிட்டு சாமர்த்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பெயர் துரோகம் என்று தெரியாமல் தான். என் பிள்ளையே, நல்ல நேர்மறை எண்ணங்கள் நம் மனதை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிவிடும் என்பதனை மறந்து விடாதே. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகிவிடுவது கிடையாது. வரலாறு ஆனவர்கள் யாருமே இங்கு தனக்காக வாழ்ந்தது கிடையாது. இந்த வாழ்க்கை தனக்கென்று என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்று யோசிக்காமல் எப்பொழுதுமே தன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நினைத்து நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று வெளிப்படுத்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அல்லவா. நாமும் வாழ வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் வாழ வேண்டும் என்றுதான் இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு கொடுக்கும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் என்ன தெரியும்? என் குழந்தையே, உண்மையாகவே வேதனைப்படுபவர்களுக்கு தான் புரியும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற 1000 வழிகள் என்னவென்று. உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களையும் நீ பட்ட வேதனைகளையும் நான் அறிவேன். பொறுமை எப்பொழுதும் கசக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு நீ காத்திருந்த பொறுமை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது. உன்னுடைய உழைப்பு உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நினைத்து நாம் நல்லதை பற்றி சிந்தித்து உழைக்கும் பொழுது அந்த உயர்வு தானாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய முயற்சியால் எல்லாமுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் நிம்மதியாக இருந்துவிட்டால் போதும் என்ற தோற்றம் உனக்குள் வந்து விட்டதல்லவா. அது வேண்டும் இது வேண்டும் என்று யோசிக்காமல் நிம்மதி மட்டும் கிடைத்து விட்டால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிட்டதல்லவா. அது போதும். வெற்றியும் தோல்வியும் 2 படிக்கட்டுகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அது போதும். அது ஒன்று போதும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா வெற்றிகளும் ஒருவருக்கு உறுதியானதாக கிடைக்க வேண்டுமல்லவா. எல்லா மாற்றங்களும் ஒருவருக்கு சரியானதாக நடக்க வேண்டுமல்லவா. அத்தனையும் சேர்ந்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதுமே மனநிறைவோடு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு மனதில் தெளிவான எண்ணங்களோடு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பொழுது அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் வந்தாலும் யார் போனாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தாலும்
இது உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. சுமைகளை விட கிடைத்த நல்லதை பற்றி பேச பழகிக்கொள். நீ நன்மையை பகிர்ந்தால் இந்த பிரபஞ்சம் மேலும் நன்மையை அள்ளி கொடுக்கும். உன்னை கலங்க வைக்கும் செயல்களிலிருந்து நீ விலகிவிடு. அது எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, நீ மனதில் எதை வைத்திருக்கிறாயோ அங்கேயே உன் ஆற்றலும் அதை நோக்கி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதுமே இந்த எண்ணமும் சிந்தனையும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை தந்திட துணியும் பொழுது என் பிள்ளை, நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காத உள்ளமும் தெளிவான எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் அதிசயப்படுத்தட்டும். இதை எப்பொழுதுமே என் குழந்தையினுடைய மனதிற்குள் நீங்காத விஷயமாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்பதனை மறந்து விடாது. தெளிவில்லாமல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை தனக்கான வெற்றியை எப்பொழுதுமே மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அதை செய்துவிட வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் இதை விட்டு விடாமல், எந்த தருணத்திலும் இதையெல்லாம் தொலைத்து விடாமல், நமக்கென வரக்கூடிய விஷயங்களில் நமக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்று கொண்டோமானால் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி என்பது அங்கு உறுதியாக நிற்கும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, பல நாட்களாக நீ என்னிடம் ஒன்று கேட்கிறாய். ஏன் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் என்று என் மீது கோபப்படுகின்றாய். கனவிலும் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும். ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும். ஆனால் அப்பொழுது அதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. அந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று என் பிள்ளை நீ எப்பொழுதுமே யோசித்து கொண்டு உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ தொலைத்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டும். அடுத்தடுத்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்நாளும் நான் உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து அத்தனை வெற்றியையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு எல்லோரையுமே நிலைப்படுத்த வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு எல்லோருக்குமே சரியான விஷயத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டு நாம் எதை அடைய நினைத்தாலும், நம்பிக்கை கொண்டு நாம் எந்த ஒரு விஷயத்தை பெற நினைத்தாலும் அங்கு இந்த தாயானவள் உனக்காக உடனிருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. யாரும் இனி எனக்கு அன்பு காட்ட வேண்டாம். உண்மையான பாசத்தை கூட என் மனதால் உணர முடியவில்லை. ஏமாற்றம் தந்த காயங்கள் ஆறாததால் கலப்படமற்ற அன்பு வந்தாலும் அதை ஏற்கும் தைரியம் எனக்கு இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக இதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக இதையெல்லாம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் வரும்பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை மிகச்சரியான ஒரு வெற்றியை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் நமக்கென அத்தனை வெற்றியையும் சரியாக உணர்த்தி கொடுக்கும் காலம் வரும்பொழுது அனைத்துமே இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும். நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கும் நேரம் நம்மை சுற்றி பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் பிள்ளையை, மனிதத்துவம் இங்கே இல்லாமல் போய்விட்டதாக நிச்சயமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதத்துவம் என்பது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக நடக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ என்னவென்று முடிவு செய்து பார்க்க வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் பிள்ளையே, எல்லா நேரத்திலுமே நாம் உனக்காக வரும் காலம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் மிகச் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்கள், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறார்கள், நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நமக்கான மகிழ்ச்சி வரும் பொழுது நாம் எதையுமே சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கின்றது. உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்பதனை மட்டும் நீ ஒருமுறை சிந்தித்து விட்டால் போதும். அந்த தைரியத்தை உனக்குள் பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டாயானால் எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும். உன்னுடைய சந்தோஷம் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அளவில் துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் படுகின்ற வேதனைகள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்துவதை நீ கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, எத்தனை விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கிறது என்றாலும், எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருந்தாலும், அத்தனையிலும் என் பிள்ளைக்கான சரியான புரிதல் இனி நிச்சயமாக எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையினால் நீ எதையுமே அடைந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய நல்ல எண்ணங்களினால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி தேடி வருகிறாள் என்றால் உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வொன்று நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம். நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ தேடி தேடி சேர்க்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய வெற்றிகளை உனக்கு உறுதிப்படுத்த போகிறது என்றுதானே அர்த்தம். இந்த வெற்றியை என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதிலிருந்து உனக்கான அதிசயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்னவாகும் என்பதை எல்லாம் நீ நினைத்து வருந்தாதே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு மீண்டும் மீண்டும் வேண்டிய புரிதலை எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். இன்று என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் தீர்வை பெறும். இன்று உனக்குள் இருக்கின்ற பல நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக சரியான முடிவினை பெறும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி எப்பொழுதும் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகச் சரியான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து விட்டாலே அது உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். எந்நாளும் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். எதையுமே யோசித்து கொண்டு எதையுமே சிந்தித்து கொண்டு என் பிள்ளை மனம் கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கு வேண்டியது வேண்டியபடி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்ல நேரம் நமக்கு ஆரம்பித்து விட்டதல்லவா? நீ ஒரு விஷயத்தை நன்றாக சிந்தித்து பார். நீ இறந்து கிடந்தால் கூட உன் உடலை பார்க்க வருபவன் பக்கத்து தெருவிலிருந்து வரும்போது, அதாவது பக்கத்து தெருவிற்கு வரும் வரை சிரித்து கொண்டுதான் வருவான். உன் உடல் மீது மாலையை போட்டுவிட்டு அழுகிற மாதிரி அழுதுவிட்டு போகிற கூட்டம்தான் உன் அருகில் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே.
இதற்காகவா உன் சந்தோஷத்தை விட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? யாரும் உனக்காக எதையும் செய்ய வரப்போவது கிடையாது. யாரும் உனக்காக ஒரு மணி நேரம் கூட கூடுதலாக வருத்தப்பட போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த சந்தோஷத்தையும் நீ தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் உண்மை என்பதனை நீயாக உணர வேண்டும். நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ சரியாக நினைத்து பார்க்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றட்டும். உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றட்டும். தயங்காதிரு வராகி. உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மங்கள நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.